ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் ஹாப்பி ராஜ். இந்த சமுதாயத்தில் யாருக்கும் குறைந்தவங்க இல்லை அப்படின்ற கருத்தை ஆழமாக சொல்லி பதிய வச்சிருக்கு இந்த திரைப்படம். பியாண்ட் பிக்சர்ஸ் சார்பாக ஜெயவர்தா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமார், ஸ்ரீகௌரி பிரியா, அப்பாஸ், ஜார்ஜ் மரியன், கீதா கைலாசம், அதிர்ச்சி அருண், மதுரை முத்து, தேவி மகேஷ், பிரார்த்தனா நாதன் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு மதன் கிறிஸ்டோஃபர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு மரியா ராஜா இளஞ்செழியன். பல வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் பிறந்த மகன் ஹாப்பி ஆனந்தராஜ்ன்ற ஜிவி பிரகாஷ்குமார். இதனாலேயே அவர் மேலே அளவு கடந்த பாசம், அன்பு வச்சிருக்காங்க ஜார்ஜ் மரியன் மற்றும் கீதா கைலாசம். தான் அழகா இல்லைனாலும் தனக்கு பிறந்திருக்கிற மகன் அழகா இருக்கானே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி ஜார்ஜ் மரியனுக்கு. மகனை பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வளர்த்துட்டு வராரு பள்ளி ஆசிரியரான ஜார்ஜ் மரியன். அதே சமயம் மகன் ஜிவி பிரகாஷை நல்லபடியாக படிக்கவும் வைக்கிறாரு. ஜிவி பிரகாஷோட தந்தையான ஜார்ஜ் மரியனின் தோற்றத்தை வச்சு ஊரே அவரை குதிரை முட்டைன்னு கிண்டல் பண்ணுது. அப்பாவோடு வெளியே போகும்போது ஜிவியை சின்ன குதிரை முட்டை அப்படின்னு கிண்டலுக்கு ஆளாவதால் தன்னுடைய தந்தையை விட்டு விலகி இருக்கிறதுக்கான பிளான் பண்றாரு ஜிவி பிரகாஷ்குமார். ஒரு கட்டத்தில் காதலிக்க தொடங்குறாரு. இந்த நிலையில அவர் காதலிக்கிற பெண்கள் எல்லாருமே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பெரிய காரணமா இருக்கிறது அவருடைய அப்பா ஜார்ஜ் மரியன். காரணம் அவருடைய அந்த குதிரை முட்டையான தோற்றம். இதனால அந்த ஊர்ல இருக்கிற எந்த பொண்ணுமே ஜிவியை காதலிக்கவோ திருமணம் பண்ணிக்கவோ மறுக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஜிவி. அது என்னன்னா, வெளியூருக்கு வேலைக்கு போய் அங்கே தன்னுடைய குடும்பத்தை பற்றி தெரியாத ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி பெங்களூரில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறாரு. இப்படி போன அவர் அங்கே வேலை பார்க்குற ஸ்ரீகௌரி பிரியாவை மீட் பண்ணுறாரு. இந்த சந்திப்பு அவங்களுக்குள்ள போக போக காதலா மாறுது. அப்பாஸ், ஸ்ரீகௌரி பிரியாவோட தந்தையான இவர் பெரிய பணக்காரர். மகளோட காதலுக்கு பச்சை கொடி காட்டுறாரு. திருமணத்துக்கு சம்பந்தம் பேச வேண்டும் அப்படின்றதுனால ஜிவியோட தாய் தந்தைய பேச அங்க அழைக்கிறாரு. அதுவும் தன்னுடைய 25வது திருமண நாளுக்காக அவங்கள சிறப்பு அழைப்பாளரா அழைக்கிறாரு. தாய் தந்தை மட்டும் வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஊரில் இருக்கிற அங்காளி பங்காளின்னு எல்லாரையுமே கூட்டிட்டு பெங்களூர் வந்து சேர்றாரு ஜார்ஜ் மரியன். வந்தவங்களோட எளிமையான தோற்றம் மற்றும் யதார்த்தமான செயல்களை பார்த்து கோபமடையும் அப்பாஸ் ஜார்ஜ் மரியனை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாரு. இந்த நிலையில ஜார்ஜ் மரியனுக்கும் அப்பாஸுக்கும் இடையே பெரிய மோதல் ஏற்படுது. இதனால திருமணம் நின்று போகுது. ஜார்ஜ் மரியனை பணக்காரரான அப்பாஸ் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினதுனால 2 பேருக்கும் இடையே மோதல் ஏற்படுது. இதனால காதலர்களான ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகௌரி பிரியா 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. திருமணம் நின்று போனதுக்கு தன்னுடைய தந்தை தான் காரணம் அப்படின்னு நினச்சி அவரை வச்சு காதலியோட தந்தையை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கி நின்று போன திருமணத்தை நடத்தி வைக்க முயற்சி எடுக்கிறாரு ஜிவி பிரகாஷ்குமார். அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. கூட்டு குடும்பங்கள் ரொம்ப அரிதாகி நியூக்ளியர் குடும்பம்னு தனித்து விடப்பட்ட குடும்பமாக மாறிட்டு வர இன்றைய சூழலை கருத்தில் வச்சு அதில் குடும்பத்தோட வலியையும் பெற்றோர்களுடைய தியாகத்தை அடிப்படையாக கொண்டு அதில் தந்தை மகன் இடையிலான புரிதல், உருவகேலிக்கு ஆளாகும் நபர்களின் மனவலி, அதனை தாண்டிய மகிழ்ச்சி, இப்படி ரசிக்கும்படி திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியன்.
ஜிவி பிரகாஷ்குமார் சுறுசுறுப்பான நடிப்பின் மூலம் பார்வையாளர்களை தன்னோடு பயணிக்க வச்சிருக்காரு. அவரோட நடிப்பின் மூலம் குறிப்பாக சொல்லணும்னா அப்பாவை நினைத்து கண்ணீர் விடும் காட்சிகள், அப்பா மீதான கோபம் மற்றும் அன்பை வெளிக்காட்டும் காட்சிகள், திருமணம் தடைப்பட்ட நிலையில் தந்தையா மாமனாரான்ற சூழல்ல சிக்கி தவிக்கும் இடங்கள், இப்படி சில. காவியாவாக ஸ்ரீ கௌரி பிரியா அழகான நடிப்பு, துள்ளலான ஆட்டம் மற்றும் எமோஷனல் காட்சிகள்னு அவங்களோட கேரக்டரை அழகா உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா காதலிக்கிறது, நடனம் ஆடுறதுன்னு சில. காத்தமுத்துவாக ஜார்ஜ் மரியன் ஜிவி பிரகாஷின் தந்தையாக உடல் மொழி, வசன உச்சரிப்பு, குணச்சித்திர நடிகராக மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அவரோட நடிப்பால. குறிப்பா சொல்லணும்னா அப்பாஸ் முன் அமர்ந்து தான் யார், தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லும் காட்சிகள். ஜிவி பிரகாஷுடைய அம்மாவாக கீதா கைலாசம் வழக்கமான அவங்களோட கதாபாத்திரத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. சாக்லேட் பாயாக சினிமாவிலிருந்து விலகிய அப்பாஸ் ராஜீவ் என்ற கேரக்டர்ல நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு ஸ்ரீ கௌரி பிரியாவோட தந்தையாக. ஸ்டைலிஷான கார்ப்பரேட் பிஸ்னஸ் மேனாக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காரு அப்பாஸ். படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான மதுரை முத்து, அதிர்ச்சி அருண், தேவி மகேஷ், கல்லூரி காதலியாக பிரார்த்தனா நாதன் உட்பட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபர் மதன் கிறிஸ்டோபர் படத்தின் பல காட்சிகளை கிராமத்து பசுமை, நகரத்து மின்னொலியையும் கலர்ஃபுல்லாக படம் பிடிச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரின் பின்னணி இசை மற்றும் சாங் கம்போசிங் உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாகவே அமைஞ்சிருக்கு. எடிட்டர் செல்வா ஆர்கே, கலை இயக்குனர் ஐயப்பன், ஸ்டன் டைரக்டர் ஓம் சிவபிரகாஷ், நடன இயக்குனர் மணிச்சந்திரா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. எல்லாருக்கும் என்னோட முதல் ஹீரோ அப்பா அப்படின்னு சொன்னாலும் அந்த அப்பாக்களையே அவமானமாக பார்க்குற சில பிள்ளைகளுக்கு அறிவுரையாக சொல்லி அதை பாடம் சொல்வது போல இல்லாமல் உணர்வு பூர்வமாகவும் சொல்லியிருக்கு இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.